everyone. இன்னைக்கு நம்ம functions in Python பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க because நான் உங்களுக்கு பைத்தன்ல practice problems கொடுப்பேன். அதை நீங்க hacker rankல solve பண்ணிட்டு வரணும். Okay, let's get into the topic. Functions தான் என்ன? Functions are name sequence of statements that perform some action. For example, இந்த கோடை பாருங்க. D1 is equal to 10, 11, 12. இந்த type D1, அதாவது நான் பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுதான் function. இது பைத்தன்லேயே இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த டைப் ஆஃப் D1, அதாவது டைப்புங்கிறது ஃபங்க்ஷன் நேம் அண்ட் D1ங்கிறது நீங்கள் அதில் பாஸ் பண்ண போகிற ஆர்குமெண்ட்ஸ். இது என்ன ஃபங்க்ஷன் செய்யும்னா இந்த D1 என்ன டைப் ஆஃப் டேட்டாங்கிறத சொல்லும். அதுதான் டைப் ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ ஐ திங்க் நவ் இட்ஸ் கிளியர் வாட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், functions are named sequences of statements that perform some action. இங்க டைப்புங்கிறது தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன். அது என்ன ஆக்ஷன் கிரியேட் பண்ணுது, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ்லேயே இன்பில்ட் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்கு. இப்போ இன்பில்ட் ஃபங்க்ஷன்னா பைத்தன் லாங்குவேஜே வந்து டெவலப் பண்ண ஃபங்க்ஷன். இப்போ நம்ம டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, அது இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா யூனிக் பிளாக் ஆஃப் கோட் தட் இஸ் ஒன்லி எக்ஸிக்யூட்டட் வென் கால் டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் பண்ணணும்னு வைங்களேன். ஜிம்முக்கு போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஹைட், வெயிட், ஜெண்டர் இதெல்லாம் வச்சு பிஎம்ஐன்னு ஒன்று கேல்குலேட் பண்ணுவாங்க. 1 or 2 கஸ்டமர்ஸ் வந்தால் பரவாயில்ல, ஹைட், வெயிட், ஜெண்டரை திருப்பி மாற்றிக்கலாம். இப்போ ஜிம்மில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியும். ஸோ இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக பிஎம்ஐன்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். அதில் வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸாக ஹைட், வெயிட், ஜெண்டர் இதை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஒரு கஸ்டமரும் வரும்போது நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். இதனோட சின்டாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா டெஃப் ஃபங்க்ஷன் நேம் ஆர்கியூமெண்ட் 1 and 2. ஓகே, இப்போ கோடிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி நான் ஒரு கோட் போட்டிருக்கேன், ஃபங்க்ஷன் இல்லாமல் நான் இன்னொரு கோட் போட்டிருக்கேன். எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஒன்றும் பெருசாக பண்ணல, ஆர்டர் ஈவனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு கோட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எகெயின் எக்ஸை வந்துட்டு லைக் ஆட் ஆர் ஈவன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு டிவிஷன் யூஸ் பண்ணுவீங்க. டிவிஷன் யூஸ் பண்ணி ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா அது ஈவன், இல்லைன்னா அது ஆட். இதை நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் இப்படி பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற ட்ராபேக் என்னென்னா, மல்டிபிள் நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த கோடை போடும்போது மாற்றி நீங்கள் வந்துட்டு ரிப்பீட்டேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நம்பருக்கு. பட் இதே நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோடு போட்டிங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனை வந்துட்டு நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, டெஃப்ங்கிற ஒரு கீவேர்டை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ டெஃப், இதனோட சின்டாக்ஸ் என்ன, நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் நீங்கள் பாஸ் பண்ண போகிற ஆர்கியூமெண்ட். இதுதான் வந்துட்டு உங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனாக இருக்க போகுது. இங்கே டெஃப் ஈவன் ஆர் ஆட் அதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால அதை தான் என் ஃபங்க்ஷன் நேமாக வச்சுருக்கேன். எக்ஸுங்கிறது நான் பாஸ் பண்ண போகிற ஆர்கியூமெண்ட், அதாவது நான் என்ன இன்புட் தர போகிறேனோ அந்த ஆர்கியூமெண்ட்டை இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த கோட் இஸ் வெரி சிமிலர் டு ஹவ் யூ கோட் நார்மலி. இஃப் எக்ஸ் லைக் டிவிஷனில் உங்களுக்கு வந்துட்டு 0 வந்துச்சுன்னா ஈவன், எல்ஸ் ஆட். ஸோ ஈவன் ஆர் ஆடுன்னு கொடுத்து நீங்கள் எக்ஸில் வந்துட்டு என்ன வேரியபிள் பாஸ் பண்ணுறீங்களோ அதை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆடுன்னு வந்துடும். 13 is an odd number. So yeah, correct. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான எக்ஸசைஸ் இது. ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பரை எப்படி வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோட் போடுவீங்கிறத நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சரை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபார் லூப்ஸ் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபார் லூப்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னு தெரியலன்னா இதுக்கு முன்னாடியே வந்து லூப்புங்கிற ஒரு வீடியோ, லூப்ஸ் பற்றி கம்ப்ளீட் வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு தென் நீங்கள் வாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி யூ ஹேவ் டு ப்ளஸ் இட் அப், லைக் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச்
1லேருந்து ஆரம்பிச்சு n+1, அதாவது என்னங்கிறது நம்பரை வந்து நான் 0ன்னு முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டேன். என்னங்கிறது நீங்கள் கொடுக்க போகிற இன்புட், எவ்வளோ நம்பர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து சம் பண்ணுறீங்கிற இன்புட் தான் n. ஸோ n is equal to 0ன்னு நான் பாஸ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் எகெயின் நான் சொன்ன மாதிரி டெஃப் கீவேர்ட் வச்சு ஃபங்க்ஷன் நேம் அண்ட் என்னங்கிறது ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண போகிற இன்புட்டுங்கிறது தான் n. ஸோ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் ஐ. ஐங்கிறது எகெயின் இட்ஸ் அ லூப் நம்பர். எவ்வளோ டைம்ஸ் போகுதோ அவ்வளோ டைம்ஸ் ஐ வந்து ப்ளஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நம்பர் வந்து 3 அப்படிங்கிறது பாஸ் பண்ணியிருக்கேன்னா 3னா ஒன்றுமே இல்லை, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 + 2 + 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6. 6ங்கிறது தான் உங்கள் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேக்டோரியல் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னன்னா, தீஸ் ஆர் அனானிமஸ் ஃபங்க்ஷன் தட் மேக்ஸ் கோட் பெட்டர். கோட் எப்படி பெட்டர் ஆக்குறது? எய்தர் கோட் லைன்ஸை கம்மி பண்ணலாம், இல்லைனா கோடரோட ரன் டைம், அந்த கோடோட ரன் டைமை கம்மி பண்ணலாம். லாம்டா ஃபங்க்ஷன் கேன் டேக் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பட் ஹேஸ் ஒன்லி ஒன் எக்ஸ்பிரஷன். We also have நிறைய டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் லைக் மேப் ரெடியூசர்ஸ் அண்ட் ஃபில்டர், அந்த மாதிரி அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ், லாம்டா ஃபங்க்ஷன்ஸோட கோடிங் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ கோட் ஃபார்மேட்டில் பார்க்க போகலாம். இப்போ லாம்டா ஃபங்க்ஷன்ஸை எப்படி எழுதுவீங்க, அதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா, லாம்டா ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பிரஷன் எழுதுவீங்க கோலன் போட்டுட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கிரியேட் அ லாம்டா ஃபங்க்ஷன் தட் ஆட்ஸ் 10 to a number passed. இப்போ நீங்கள் வந்து 10ன்னு ஒரு நம்பரை பாஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு +10 வேல்யூ ஆட் ஆகி அது வந்து 20ஆக காட்டணும். அதுதான் நம்மளோட ரிசல்ட். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, x is equal to lambda அப்படிங்கிற எக்ஸுக்கு தான் வந்து நம்ம இந்த லாம்டா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேரியபிள் இங்கே பாஸ் பண்ணிவிட்டு ஏன்னு இன்னொரு ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ண போகிறேன். இந்த ஏ தான் நம்ம இன்புட்டாக கொடுக்க வேண்டியது. a + 10 அப்படின்னு கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம பிரிண்ட் பண்ணி அதுக்கு வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். பிரிண்ட் எக்ஸ், அதாவது லாம்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணி a இடத்துல 5ங்கிற ஒரு வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 10 நம்பர்ஸ் ஆட் ஆகிடுச்சு அது கூட. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லாம்டா ஃபங்க்ஷன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டர் இவன் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, மேலே போட்டிருப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி லாம்டா ஃபங்க்ஷன் வச்சு டிஃபைன் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எகெயின் லாம்டா ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன, லாம்டா ஃபங்க்ஷன், அதை கால் பண்ணுறோம், அப்புறம் வந்துட்டு அது கூட ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் எழுதுகிறோம். இந்த ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏ வந்து A, B, C அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்பிரஷன் ஒன்று தான் இருக்கணும். ஸோ x is equal to lambda ஏங்கிற வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிவிட்டு, இப்போது இதுதான் நம்மளோட கண்டிஷன், அதாவது எக்ஸ்பிரஷன். ஈவன், எப்போ ஈவனை நீ பிரிண்ட் பண்ணணும், இஃப் a பர்சன்டேஜ், அதாவது ரிமைண்டர் வந்து உனக்கு 0வாக வந்துச்சுன்னா நீ ஈவன்னு பாஸ் பண்ணு, இல்லைன்னா அது ஆடுன்னு டிஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லி லாம்டா ஃபங்க்ஷனை இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எகெயின் ஈவன்னு வரும். ஏன்னா நம்ம இங்கே பாஸ் பண்ண ஏவோட வேல்யூ 6 இஸ் அ ஈவன் நம்பர். அண்ட் அதனோட ரிமைண்டர் நீங்கள் 6ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதனோட ரிமைண்டர் 0வாக வரும். ஸோ இட்ஸ் ஈவன். நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸசைஸ் தான் இது. நீங்கள் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 2 இன்டிஜரை வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ கோடிங்கை நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கற்றுக்கிட்டு ஒரு ஜாப் லெவலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கீழே வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எங்கள் அகாடமிக்ஸ் எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய டெக் அண்ட் டெக் ரிலேட்டட் டுட்டோரியல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.